மனிதர்களை சந்தித்த வண்ணம் இருக்கின்றோம். ஒரு பகுதியினர் எவ்வளவு முயன்றும் தமது இலக்குகளை அடைய முடியாது அவதிப்படும் மனிதர்கள். இன்னொரு தரப்பினர் அதிக முயற்சியற்று மற்றவர்கள் வியந்து பார்க்கும் எல்லைகளை தொட்ட மனிதர்கள். நான் நினைக்கிறேன் இந்த உலகில் தற்போது இரண்டாம் தரப்பினரே அதிகம் உள்ளனர். விடாமுயற்சி அல்ல அதிர்ஷ்டமே என்று பேசுவதற்காக அடுத்து நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது ரவிராஜ் ஹிர்திக் அவர்களை. அறிவாலய அரங்கை நிறைத்திருக்கும் ஆற்றல் மிகு பேச்சாளர்களே, சபை நிறைந்து எம்மை உற்சாகப்படுத்தும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அருமையான இப்பொழுதில் அரங்கேறும் சுழலும் சொற்போரில் பங்கு பெற்ற கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக கருதி கொண்டு விடாமுயற்சி அல்ல அதிர்ஷ்டமே ஒரு தனி மனிதன் வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் என்பதை வலியுறுத்தி பேச உள்ளேன். நாம் நமது அன்றாட வாழ்வில் இருவகைப்பட்ட மனிதர்களை சந்தித்த வண்ணம் இருக்கின்றோம். ஒரு பகுதியினர் எவ்வளவு முயன்றும் தமது இலக்குகளை அடைய முடியாது அவதிப்படும் மனிதர்கள். இன்னொரு தரப்பினர் அதிக முயற்சியற்று மற்றவர்கள் வியந்து பார்க்கும் எல்லைகளை தொட்ட மனிதர்கள். நான் நினைக்கிறேன் இந்த உலகில் தற்போது இரண்டாம் தரப்பினரே அதிகம் உள்ளனர். நாங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் சில இலக்குகளை எய்த முடியாத போது அது நம் தலைவிதி என ஒதுங்குகின்றோம். அந்த விதி என நாம் ஒதுங்கும் தருணம்தான் அதிர்ஷ்டத்தின் பங்குள்ள தருணம் என்பதை நாம் பலர் உணர மறக்கின்றோம். நாங்கள் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். வேலையற்று திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவனுக்கு பட்டத்து யானை மாலையிட்டு அரசனாக்கிய கதை. இந்த கதை ஒன்றும் கற்பனை அல்ல. நம் சமூகத்தில் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அன்றாடம் நடக்கும் சம்பவங்களை குறிக்கும் குறியீடே அது. அதிர்ஷ்டம் நமக்கு துணை நிற்கின்ற போது ஒரு காரியத்தை ஆரம்பிப்பது தொடக்கம் அதன் வெற்றியை சுவைக்கும் வரை பல விடயங்கள் இயல்பாகவே அரங்கேறும். மாறாக அதிர்ஷ்டம் நமக்கு துணை இல்லாத போது சாதகங்களுக்கு பதில் பாதகங்களும் சவால்களுமே முன்னிற்கும். விடாமுயற்சியுடைய மனிதர்களின் வாழ்வில் கூட அதிர்ஷ்டம் ஆக குறைந்தது அவ்வப்போதுதானும் வராது போகுமெனில் அவர்கள் துவண்டு விடுவார்கள். அதிர்ஷ்டம் என்பது தாகத்துடன் இருக்கும் ஒருவனுக்கு கிடைத்த தண்ணீரை போன்றது. அது தரும் புத்துணர்ச்சி பல விடயங்களை சாதிக்க தூண்டும். ஒற்றை அதிர்ஷ்டம் மட்டும் கிடைத்து விட்டால் அதன் வழி உள்ளத்தில் ஏற்படும் உற்சாகம் பல வெற்றிகளை நோக்கி நகரும் உல வலிமையை தருகின்றது. பல மனிதர்கள் பற்றி பிடித்து நிமிர்வதற்கு ஒரு ஒற்றை கொம்பின்றி அவதிப்படுகின்றார்கள். அந்த ஒற்றை கொப்பு மட்டும் கிடைத்து விட்டார்கள் அவர்கள் உயிர பறப்பார்கள். அந்த ஒற்றை கொப்புதான் அதிர்ஷ்டம் என்பது. நாம் தலைவிதி என்ற ஒன்றை நம்புகின்றோம் அல்லவா? அதன் விதியை நாம் மதியால் மாற்றலாம் என சொல்லப்பட்டாலும் அது பல சந்தர்ப்பங்களில் நிகழ்வதில்லை என்பதையும் உணர்கிறோம் அல்லவா? அதிர்ஷ்டம் பாட்பட்டு எழுதப்படுவதே தலைவிதி. நாம் சிலர் தொட்டதெல்லாம் துலங்குகிறோம் என்கிறோமே, அதுதான் அதிர்ஷ்டம் என்பது. ஆற்றலும் அறிவும் விடாமுயற்சியும் கடவுள் நம்பிக்கையும் உள்ள மனிதர்கள் வாழ்வில் தோல்வியுற்ற கதைகளை நாம் அறிவோம். இவை எல்லாவற்றுக்கும் ஒற்றை காரணம் அதிர்ஷ்டம் எனும் பெருவிடயம் அவர்களின் வாழ்வின் இல்லாமையே ஆகும். எனவே தனி மனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளமாக அமைவது விடாமுயற்சி அல்ல அதிர்ஷ்டமே என எனது வாதத்தை வலுவாக முன்வைத்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.